அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இதையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் உள்ளே கிடக்குது பாருங்கள். மூக்குத்தி அவரை இங்கே கிடக்குது பாருங்கள், செடிக்குள்ளே. இங்கே இருங்க, இங்கே ஒன்று கிடக்குது, இதையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மல்பெரிலாம் எடுத்துக்கலாம். மெதுவாக எடுக்கணும், அடுத்த பழம் பழுக்காதது பிஞ்சிரும், அதனால் பொறுமையாக எடுக்கணும். பாருங்கள், இங்கே இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். நானே எடுக்கிறதுனால வீடியோ கூட கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் அங்கங்கே இருக்குது. அவ்வளோ நல்லதுங்க, பிபிக்கு இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், இவ்வளோ இருக்குது பாருங்கள், எடுக்கலாம். பாருங்கள், பீர்க்கான் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அவரைக்காய் எவ்வளோ பூத்துருக்கு, பூக்கவும் செஞ்சுருக்கு, காயும் வந்திருக்கு. பார்த்தீங்களா, பீர்க்கான். இங்கே இஞ்சி கத்திரிக்காய் பாருங்கள், இந்த மாதிரி இலைய வெங்காயத்தோல் இதை மாதிரி தாங்க எடுத்துகிட்டு செடிங்களுக்கு போடுவேன். இங்கே பாருங்கள், தேங்காய் நார் பாருங்கள், எல்லாம் உடைய வெங்காயத்தோல் இந்த பாருங்கள், இந்த மாதிரிங்க தான் எல்லாத்தையும் சேர்ப்பங்க. அதிலையே உள்ள மக்கிருங்க. நமக்கு என் சேனலை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இது அதில் வளர்ந்து தாங்க இது பீர்க்கங்காவும் தம்பட்டா வரையும் போகுது பாருங்கள். வெள்ளைக்கீரை கட்டிங்க கொண்டாந்து வச்சங்க பாருங்கள், நல்லா வந்திருக்கு பாருங்கள். வெள்ளைக்கீரை கோவக்காய் பூத்துக்கு வருது, இதெல்லாம் பீர்க்கான் பூத்துருக்கு பாருங்கள். இந்த வெண்டைக்காவும் நம்ம எடுத்துக்கலாம். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இலை பாருங்கள் சுருங்கி இருக்குது. நான் இப்போ இதை கட் பண்ணி விட்றேன் பாருங்கள். அடுத்த ஸ்டேஜ் இப்படி கட் பண்ணி விட்டால் நல்லா துளுக்குங்க. ஸோ இந்த பாருங்கள், வெண்டைக்காய் பூத்துக்கிட்டு வருது. வேங்கேரி கத்திரிக்காய் வருது பாருங்கள், எல்லாம் பாருங்கள். வேங்கேரி கத்திரிக்காய் பூத்துருக்கு, காயும் வந்திருக்கு பாருங்கள். ஏன் ஒரு டைப் வேங்கேரி கத்திரிக்காய் பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாகணுங்க பாருங்க, தொடர்ந்து இருக்குது. கத்திரிக்காய் வருது பாருங்கள். இந்த கத்திரிக்காவை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் எல்லாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் காய் பெருசாகணும். எல்லாம் இங்கே வந்துட்டுருக்கு. பசலைக்கீரை எவ்வளோ தலைன்னு வந்திருக்கு பாருங்கள். மாதிரி வாழைப்பழ தோல் தண்ணி தாங்க நான் ஊற்றுவேன். இது நான் காமிக்கிற பாருங்கள், ஒவ்வொரு கரைசல் மாதிரி தான். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே போதுங்க. இந்த கத்திரிக்காய் இங்கே விழுந்திருக்கு பாருங்கள். அவரைக்காய் எடுத்துக்கலாம். 2 விதைக்கி விட போகிறேன். இதுலேயும் இந்த அவரைக்காய் எடுத்துக்கலாங்க. தூதுவளை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது இருக்குது. அது தவிர பூவெலாம் பூத்துருக்கு பாருங்கள், தூதுவளை பூ. இலையை மட்டும் கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா பூ வந்திருக்கு, நமக்கு விதை நம்ம பகிர்றதுக்கு இந்த பூ இலையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்து மட்டும் எடுக்கணுங்க, ஏன்னா முள் இருக்கும்.
அதனால் பார்த்து எடுக்கணும். இது தைராய்டு, தொண்டை சம்மந்தமான பிரச்சனைக்கு இப்போ குளிர் சீசனுக்குலாம் இந்த மாதிரி போட்டு குடித்தோன்னா ரொம்ப நல்லதுங்க. கால்லேருந்து தலை வரைக்கும் இதில் நிறைய பயன் இருக்குங்க. இந்த மாதிரி இலையை மட்டும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கிள்ளிக்கலாங்க. நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பட்டை பொடி பண்ணி வேரில் போட்டிங்கன்னா நல்லா துளிர் வருதுங்க. அந்த டிப்ஸு செஞ்சேன், எனக்கு நல்ல ரிசல்ட்டு. அதுக்கு ஒரு முறை இந்த மாதிரி கொடுங்க, கண்டிப்பாக துளுக்கும். இதை பாருங்கள், அதில் துளுத்துதுக்கு பாருங்கள். தேவையானதை எடுத்துக்கிறேன் பாருங்கள். அந்த இதில் தான் நம்ம எல்லாம் தேவையில்லாத போட்டதில் தான் இது வளர்ந்துருக்கு பாருங்கள். முள்ளங்கி, அப்புறம் கோல்டு என்னது மார்னிங் க்ளோரி. இங்கே பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய், வெங்காயம் பாருங்கள், தலைன்னு வெங்காயத்தாள் மாதிரி வந்துருச்சு. வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் தாங்க வச்சேன், அதில் தலைன்னு வந்துருச்சு பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வேஸ்ட்டுங்க தாங்க, எல்லாமே வேஸ்ட்டு. உள்ளே போட்டு மேலே மண்ணை போட்டு தான் இது மக்குனுதுங்க. அந்த மாதிரி தாங்க நான் இவ்வளோத்துக்கும் நான் எங்கே போகிறது மண் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நான் என்னுடைய தோட்டத்தில் இருக்க இலைங்க அந்த மாதிரி வச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேங்க. நான் ஒரே ஆளாக இதை மெயின்டைன் பண்ணுறதுனால நான் இங்கே இருக்கிற பொருளை வச்சே தான் நான் உருவாக்கியிருக்கேன். அவ்வளவும் சுண்டைக்காய்லாம் எடுத்துக்கலாம். இந்த வாட்டி புதுசாக எனக்கு சுண்டைக்காய் கிடச்சிருக்கு, அதெல்லாம் நம்ம பறிச்சுக்கலாம். சுண்டைக்காய்லாம் சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனால் அதை எடுத்துக்குவோம். இப்போ இதில் எல்லாமே பறிச்சாச்சுங்க. இப்போ இந்த இலையை கட் பண்ணி விட போகிறேன். அப்போ தான் நமக்கு நல்லா துளுக்கும். கட் பண்ணியாச்சு. இதில் இருக்க காயும் எடுத்துக்கலாம். கசப்புத்தன்மை இருக்கிறதுனால சுகருக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்கள், காவாலி கிழங்கு பொடி போகுது. இந்த வி ஷேப்பில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி விடுவோம். பாருங்கள், வி ஷேப்பில் இருக்கிறத கட் பண்ணி விட்ருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கட் பண்ணி விடணுங்க. அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் துளிர் விடுங்க. அடுத்து வேகமாக துளிர் விட்டுருவோம். இதில் பாருங்கள் எவ்வளோ சுண்டக்காய் இருக்குது. எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எல்லாமே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அவரைக்காய் பூத்துட்டு வருது. எவ்வளோ அவரைக்காய் இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கலாம். கொத்தாக இருக்குங்க. ஒன்று விதைக்கி விட போகிறேன். இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒன்று மட்டும் விதைக்கி விட்டுருக்கேன். சங்குப்பூலாம் எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லதுங்க. டீ குடித்தோன்னா இது சுகர், பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தில் இருக்கிற சுகர் அளவை கம்மி பண்ணுங்க. ஸோ அதனால் இதை எடுத்துக்கலாம். அங்கே சங்குப்பூ இருக்குங்க. இந்த போதுமான அளவுங்க. பாருங்க, இதான் அரிசி கழுவின தண்ணிங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சு இது செடிங்களுக்கு கொடுப்போங்க. நாற்று விட்டுதுங்க. எல்லாம் பாருங்கள், அவரைக்காய் தொங்குது. இந்த அவரைக்காய்லாம் கூட எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் விதைக்கும் விட்டுருக்கேன்.
ரணகிளி ஒன்று. மாடி தோட்டத்தில் கிடைச்ச மல்பெரி பாருங்கள் எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 3 வகையான கத்திரிக்காய்ங்க. கொத்து கத்திரிக்காய், முட்டை கத்திரிக்காய், பஞ்சம்பெட்டி கத்திரிக்காய் கிடச்சிருக்கு, வெண்டைக்காய் கிடச்சிருக்குங்க. 3 வகையான அவரைக்காங்க. பச்சை அவரைக்காய், மூக்குத்தி அவரைக்காய், ஊதா பார்டர் அவரைக்காங்க. எனக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மல்பெரி பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு. எனக்கு வேண்டிய கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சுண்டக்காய் கிடச்சிருக்குங்க. அது தவிர ரணகிளிங்க. அப்புறம் எனக்கு வேண்டிய சங்குப்பூ கிடச்சிருக்குங்க. இவ்வளவும் கிடச்சிருக்கு. சங்குப்பூன்னு பார்த்திங்கன்னா நிறைய நன்மை இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை குறைக்குது. ரத்த குழாயில் இருக்கிற அடைப்புகளை வராமல் தடுக்குது. பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை குடித்தோன்னா நம்ம இல்லப்படுறது அந்த மாதிரி மாதவிடா பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு, படப்படப்பு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ நிறைய நல்லதுங்க. ஞாபக சக்தி தருங்க. இதில் ரெட்டினா நம்முடைய கண்களை பாதுகாக்குதுங்க. ரெட்டினா செல்லு டேமேஜ் ஆகாமல் கண்ணை பாதுகாக்கு. இவ்வளோ சாதாரண சங்குப்பூவில் உடலில் இருக்க புழுக்களை குறைக்குங்க. அங்கே பார்த்திங்கன்னா தூதுவளைங்க. தூதுவளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்மா, சளி, இரும்பல் அந்த மாதிரிக்கு ரொம்ப நல்லதுங்க. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வுங்க. இது சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப நல்லது இந்த தூதுவளைங்க. தைராய்டு பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது. இது ஏகப்பட்டது இருக்குங்க. அங்கே இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக, டேஸ்ட்டாக, ஆரோக்கியமாக இந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்றோம். நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. ஒவ்வொரு காயிலும் ஒவ்வொரு நமக்கு நன்மையை கொடுக்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பலவிதமான காய்கறிகள் எனக்கு கிடச்சிருக்கு. இதை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி காய்கறிகள் நமக்கு கிடைக்காது. நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க. என்னுடைய சேனலில் போய் பாருங்கள். 0%லேயே நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம பண்ணியிருக்கலாம். அதாவது தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்னுடைய சேனல் ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. நம்ம மண் வேணும் அது வேணும்னு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம நல்ல தாராளமாக செடிகளை உருவாக்கிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ.